சீஸி அண்ட் க்ரீமியான பிரெட் லசான்யா பார்க்கவே நல்லா டெம்ப்டிங்காக இருக்கா? இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு 100 கிராம்ஸ் ஆஃப் போன்லெஸ் சிக்கனில் வெறும் காஷ்மீரி சில்லி கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் போட்டு அதில் இந்த சிக்கனை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இவ்வளோ ஆயில் போடணுன்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் ஆயில் போட்டாலே போதும். பட் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் போட்டுட்டேன். நீங்கள் கம்மியாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன் நல்லா வேகணும். பார்க்கவே சூப்பராக இருக்கா? நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வேகணும். அதுக்கப்புறம் சிக்கன் எடுத்து தனியாக வச்சுட்டு அதே ஆயிலில் கொஞ்சம் சாப்டு கார்லிக்ஸ் போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆனால் போதும், ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவு ஆனால் போதும். இதுக்கப்புறம் நல்லா சாப்டு ஆனியன்ஸை போட்டுக்கோங்க. அதில் நல்லா வணக்குங்க. நல்லா வணக்கி அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் டொமேட்டோ பியூரே, இது நீங்கள் வீட்டில் பண்ணாலும் சரி கடையில் வாங்கினாலும் சரி, அது ஒரு பவுல் ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் கொஞ்சம் பச்சை வாசம் வரும், அது போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. நாங்கள் கம்மியாக தான் சால்ட் எடுப்போம், அதனால் நான் இங்கே கொஞ்சமாக சால்ட் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் கட் பண்ண கேப்சிகம், அப்புறம் நாங்கள் கேப்சிகம் அண்ட் கார்ன் அதெல்லாம் போட்டிருந்தோம். உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம்ஸ் போடணும்னா மஷ்ரூம்ஸ் போட்டுக்கலாம், அது உங்களோட ஆப்ஷன் தான். அது நல்லா வேகிற வரைக்கும் வேக விட்டுட்டு இந்த சிக்கனை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இதில் நல்லா சேர்த்துக்கோங்க. இதை விட சின்னதாக கட் பண்ண முடிஞ்சாலும் ஓகே தான். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு எப்படி சூப்பராக ரெடி ஆகிடுச்சா? அதை தனியாக எடுத்து வச்சுட்டு இன்னொரு பேனில் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க. இது ஆக்சுவலாக ஒயிட் சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு. கொஞ்சமாக மைதா மாவு, உங்களுக்கு ஏற்ற அளவு கொஞ்சமாக மைதா மாவு போட்டு அந்த பட்டர்லேயே நல்லா வறுக்கணும். இந்த மைதா மாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வறுத்துட்டு மில்க் ஊற்றி அந்த மைதா மாவை அந்த கட்டி இல்லாமல் சின்ன சின்னதாக உடச்சி விட்டு இந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்ட்டாக ரெடி பண்ணி அதில் ஒரு பீஸ் சீஸு, நல்லா தாராளமாக ஒரேகானோ பவுடர், அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளெக்ஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி திக் அண்ட் க்ரீமியாக வரணும், இதுதான் கன்சிஸ்டன்சி. இதுக்கப்புறம் ஒரு 4 பிரெட் எடுத்து அதோடய சைட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இந்த சென்டரில் இருக்கிற ஒயிட் பார்ட்டை மட்டும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தேய்ச்சி எடுத்துட்டு அப்புறம் லேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது ஹீட்டு தாங்குற மாதிரி ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த ஒயிட் சாஸு, ப்ரெட்டு, அப்புறம் இந்த ரெட் சாஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் 1 பை 1 நீங்கள் லேயர் பண்ணிக்கோங்க. நாங்கள் பண்ணியிருந்த இந்த போர்ஷன் 2 பேருக்கான போர்ஷன்றனால நாங்கள் சின்ன பவுலாக எடுத்துக்கிட்டோம். நாங்கள் சாஸ் ரெடி பண்ணது கூட 2 பேருக்கான அளவு தான் சாஸ் ரெடி பண்ணிக்கிட்டோம். நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ப்ரெட்டு தான் யூஸ் பண்ணோன்னு இல்லை, அந்த தின் ஷீட்ஸ் இருக்கும் தெரியுமா, லசானியா ஷீட்ஸ், அதுவும் யூஸ் பண்ணுறதுனா பண்ணலாம். பட் நாங்கள் ப்ரெட் யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி லேயர் பை லேயராக ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் சாஸு, அதுக்கப்புறம் அந்த ரெட் சாஸு, அதுக்கு மேலே ப்ரெட்டு, மறுபடியும் ரெட் சாஸு, அதுக்கு மேலே ஒயிட் சாஸு, ப்ரெட்டுன்னு உங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஆர்டரில் வேணுமோ நீங்கள் அந்த ஆர்டரில் பண்ணிக்கலாம். எவ்வளோ லேயர்ஸ் வருதோ அவ்வளோ லேயர்ஸ் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு 2 லேயர்ஸ் தான் வந்துருந்துச்சு. ஃபுல்லாக நல்லா எல்லாத்தையும் எல்லா லேயர்ஸ்லாம் ஈக்குவலாக இருக்கணும். அந்த மாதிரி நல்லா வெஜிடபிள்ஸு, அந்த ஒயிட் சாஸு எல்லாத்தையுமே எல்லா லேயர்லையும் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு சீஸ், எந்த சீஸ் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸோ அந்த சீஸ் எடுத்து நல்லா தாராளமாக போடுங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி கவர் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க. கவர் ஆகிற மாதிரி போட்டு ஓவன் இருந்துச்சுன்னா ஓவனில் வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இட்லி பாத்திரத்தில் கூட வச்சு எடுத்துக்கலாம். ஆனால் இந்த கிளாஸ் மட்டும் ஹீட் தாங்குற கிளாஸ் மாதிரி இருக்கணும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. எப்படி பிரெட் லசானியா சூப்பராக ரெடி ஆயிடுச்சா? செம்மையாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள்.